الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيله وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: صل من قطعك واعف عمن ظلمك وأتي من حرمك وأحسن من أساء إليك. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கிடைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என வாக்களித்திருக்கிறானோ, அல்லாஹுடைய சொருக்கம் கிடைக்கும் என வாக்களித்திருக்கிறானோ அத்தனை விடயங்களையும் எடுத்து நடந்து இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகுவீர்களோ, அல்லாஹுடைய தண்டனைக்கு உள்ளாகுவீர்களோ, அல்லாஹுடைய நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவீர்களோ என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்திருக்கிறானோ, ஒதுக்கியிருக்கிறானோ, விலக்கியிருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றும் பொழுதாக தவிந்து விலகி கொள்ளுமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எம்மவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய அது பட்டம், பதவி, அந்தஸ்து, கண்ணியம், கௌரவம், அரசாங்கம், அரசாட்சி, வீடு, மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் நிரந்தரம் இல்லாதவர்கள். எல்லோரையும் விட்டு பிரியத்தான் இருக்கிறோம். எல்லாரும் அழிந்து போகக்கூடிய ஒரு நாளையில்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால ஆகிரத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில கவலை வாரது கிடையாது, கஷ்டம் வாரது கிடையாது. வாலிபமே வாலிபம் தான். அங்க நோய் வாரது கிடையாது,
சிக்கல்கள் வாரது கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எம்மவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய சோக்கத்தை அடைவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய வியாபாரத்தில், நான் செய்யக்கூடிய பிசினஸ்ல, நான் செய்யக்கூடிய தொழில, நான் இருக்கக்கூடிய கடையில, நான் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையில, நான் திருமணம் முடிக்கக்கூடிய மனைவியில, என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் ரீதியான வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இருந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம் அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களாக இருந்துவிடக்கூடாது. முதலாவது அல்லாஹுடைய பொருத்தம், இரண்டாவது அல்லாஹுடைய சொர்க்கம். இதை இரண்டு நோக்கத்தை மையமாக வைத்துதான் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையில வாழ போறோம். 30 வருடமோ 40 வருடமோ 50 வருடமோ 20 வருடமோ 10 வருடமோ எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் உலகத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய தொழுகை அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும். நான் கொடுக்கக்கூடிய சதகா அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும். நான் கொடுக்கக்கூடிய ஜகாத் அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும். நான் பிடிக்கக்கூடிய நோன்பு அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும். நான் செய்யக்கூடிய ஹஜ்ஜு அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். அன்பானவர்களே, இது இல்லாமல் அல்லாஹுடைய அன்பை பெற முடியுமா? பெற முடியும், சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, தெரிந்து கொண்டு வாழ்க்கையில சோம்பலாக இருக்கிறோம். அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடியது, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன விடயம் தெரியுமா? சிலத்துர் ரஹம், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது. அன்பானவர்களே, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது. நான் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்மாவை தெரியாது, பாப்பாவை தெரியாது, நானாவை தெரியாது, தம்பியை தெரியாது, சகோதரனை தெரியாது, சகோதரிய தெரியாது, பாப்பாவுடைய சொந்தத்தை தெரியாது, உம்மாவுடைய சொந்தத்தை தெரியாது, மனைவியே தெரியாது, மனைவியுடைய சொந்தத்தை தெரியாது. அன்பானவர்களே, நண்பனை தெரியாது, நண்பனுடைய சொந்தக்காரனை தெரியாது. தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போதோ ஒன்றுமே தெரியாது. அன்பானவர்களே, உலகத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் எல்லோரையும் தெரிந்து கொண்டோம். நானாவை தெரிந்து கொண்டோம், தம்பியை தெரிந்து கொண்டோம், தங்கச்சியை தெரிந்து கொண்டோம், ராஜாவை தெரிந்து கொண்டோம், மனைவியை தெரிந்து கொண்டோம், நண்பனை தெரிந்து கொண்டோம், பிள்ளைகளையும் பெற்றெடுக்க தெரிந்து கொண்டோம். அன்பானவர்களே, யாரையும் தெரியாது. ஆனா அல்லாஹ் சொந்த பந்தங்களை தந்திருக்கிறான், குடும்பங்களை தந்திருக்கிறான், உற்றார் உறவினர்களை தந்திருக்கிறான். இவர்களை மதிச்சு வாழ்வோமாக இருந்தா, இவர்களோடு சேர்ந்து வாழ்வோமாக இருந்தா, இவர்களை கண்ணியப்படுத்தி வாழ்வோமாக இருந்தா அல்லாஹ் நிறைய வெகுமதிகளை தருகிறான், நிறைய பாக்கியங்களை தருகிறான், நிறைய நன்மைகளை தருகிறான், நிறைய சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான், நிறைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் தருகிறான். கண்ணியமானவர்களே, சிறப்புகளை தருவதை போல, அந்தஸ்தை தருவதை போல, நன்மைகளை தருவதை போல பாவத்தையும் அல்லாஹ் தருகிறான். இந்த சொந்த பந்தங்களோடு சேர்ந்து நடந்தால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறது. இந்த சொந்த பந்தங்களோட நீங்க பிரிஞ்சு வாழ்ந்தா என்ன தண்டனையும் என்பதையும் குர்ஆன் பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் சொல்லி தருகிறது. அன்பானவர்களே, உறவுகளோடு சேர்ந்து நடந்தால் முதலாவது பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ரிலா கிடைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். படைப்பினங்களுடைய பொருத்தத்தை விட, உம்மா பாப்பாவுடைய பொருத்தத்தை விட,
நானா தம்பிமாருடைய பொருத்தத்தை விட படைத்தவனுடைய பொருத்தம் மிகவும் முக்கியமாக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் யாருடைய பொருத்தம் எனக்கு தேவையில்லை, யாருடைய பொருத்தம் எனக்கு இருந்தாலும் சக்கராத்தில உதவி செய்ய போவது யாரும் கிடையாது. சக்கராத்தில உதவி செய்ய போறது ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. கபூரிலையும் யாரும் வரப்போறது கிடையாது. கபூரிலையும் சந்தோஷமான முறையில் தூங்க வேண்டுமா? ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் தேவை. அன்பானவர்களை, சொர்க்கம் நுழைய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. யாருடைய பொருத்தமும் தேவையில்லை. இந்த இடத்துல யாருடைய பொருத்தமும் இருந்து வேறல்ல. அன்பானவர்களை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்து தான், ஒரு வணக்கம்தான், ஒரு வழிமுறைதான் இந்த குடும்பங்களோட சேர்ந்து வாழ்வது. குடும்பங்களோட சேர்ந்து வாழ்வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில்மன் கதஅத், உன்னை ஒருத்தன் வெட்டி வாழ்றானா நீ அவனை ஒட்டி வாழ வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல சந்தர்ப்பங்களை, பல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களுக்கு என்னுடைய குடும்பம் என்னை அழைக்காமல் இருந்திருக்கலாம். கண்ணியமானவர்களை, அதை மனதில் வைத்து கொண்டு பேசாமல் விடுவது, அப்படி இருந்து விடக்கூடாது. அநியாயம் செய்கிறானா நீ அவனை மன்னித்து விட வேண்டும். அன்பானவர்களை, ஒரு அழகான சம்பவம் கிதாபுல பதிவு செய்யப்படுகிறது. சரித்திர ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில, முஸ்லிமுல, பல ஹதீஸ் கிதாபுகள்ல இந்த சம்பவங்கள் வருகிறது. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் நானாவை பார்த்து என்ன கேட்பான் தெரியுமா? உன்னுடைய தம்பி உன்னோடு எவ்வாறு, எந்த முறையில் நடந்து கொண்டார்? கவனமாக கேளுங்கள் சம்பவத்தை. அல்லாஹ் நானாவை பார்த்து என்ன கேட்பான் தெரியுமா? உன்னுடைய தம்பி உன்னோடு எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதாக அல்லாஹ் கேட்பான். நானா என்ன சொல்லுவார் தெரியுமா? அண்ணன் என்ன சொல்வார் தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய தம்பிக்கு நான் உழைச்சி கொடுத்தேன் யா அல்லாஹ், என்னுடைய தம்பிக்கு நான் சம்பாதித்து கொடுத்தேன் யா அல்லாஹ், என்னுடைய தம்பி தேவை என்று கேட்டு வரும்போதும் நான் கொடுத்தேன் யா அல்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்தேன் யா அல்லாஹ். ஆனா என் தம்பி எனக்கு எதுவுமே செய்யலையா அல்லாஹ், எனக்கு பிறவி உபகாரம் எதுவுமே செய்யலையா அல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? நானாவா பார்த்து, சரி அவர் உனக்கு எதுவுமே செய்யல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, அண்ணன் என்ன சொல்வார் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு அவர் எதுவுமே செய்யலையா அல்லாஹ், அவருடைய நன்மைகளை எல்லாம் என்னிடத்தில போட்டு விடியா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஹதீஸ் தொடர்கிறது. அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? உன்னுடைய தம்பியிடத்துல எந்த நன்மைகளும் கிடையாது, என்ன செய்ய இப்போ? கண்ணியமானவர்களே, அண்ணன் என்ன சொல்வார் தெரியுமா? என்னுடைய தம்பியிடத்துல நன்மைகள் கிடையாதாயா அல்லாஹ், அவருடைய பாவத்தை எல்லாத்தையும், என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் மீது நீ போட்டு விடுயா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய உம்மத்தில சுபஹானல்லாஹ் நன்மையை பறிக்கக்கூடிய நானாவா, பாவத்தை கொடுக்கக்கூடிய நானாவா? அழுது கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பாவம் எல்லாத்தையும் போடப்படுகிறது. நானாவுடைய பாவத்தை எல்லாத்தையும் தங்கி மேல போடப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் நானாவை கூட்டிக் கொண்டு சொர்க்கத்தை சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி நானாவை கூட்டிக் கொண்டும் சொர்க்கத்தை அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுற்றி காட்டுவான். கண்ணியமானவர்களே, ஒரு வாசல் இல்ல, 2 அறைகள் இல்ல, 3 அறைகள் இல்ல, 10 அறைகள் இல்ல. சுபஹானல்லாஹ், 72,000 அறைகளை கொண்டது சொர்க்கத்துடைய மாளிகை. வர்ணிக்க முடியாது சொர்க்கத்தை. அன்பானவர்களே, வர்ணிக்க முடியாது. சொர்க்கத்தில் மாத்திரம் 72,000 அறைகள் இருக்கிறது. சுபஹானல்லாஹ்,
ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை மாத்திரம் சுற்றி பார்ப்பதற்கு 2000 நாட்கள் எடுக்கும். அன்பானவர்களே, திருமதியுடைய ஹதீஸை பேசுகிறேன். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை சுற்றி பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 நாட்கள் எடுக்கும். சொர்க்கத்துடைய கதவை திறந்தால் 60 ஆண்டுகள் நறுமணம் வீசுமாம். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நானாவை கூட்டிக் கொண்ட சொர்க்கத்தை சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததற்கு பின்னால நானா என்ன கேட்பாரு தெரியுமா? அல்லாஹை பார்த்து, யா அல்லாஹ், சொர்க்கத்தை சுற்றி பார்த்து விட்டேன் யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை நீ யாருக்கு வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ் என்பதாக நானா கேட்பானாம். அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியும்? அன்பானவர்களே, வலா யம்லிகு ஷுஹதா வலா யம்லிகு நபியன், எந்த நபிக்கும் கிடையாது, எந்த சுஹதாக்கும் கிடையாது, வலா முலூக், எந்த ஆட்சியாளனுக்கும் இந்த சொர்க்கம் கிடையாது. இந்த சொர்க்கம் உனக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொர்க்கம் உனக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவன் நீ மாத்திரம்தான். என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ்? கண்ணியமானவர்களே, உன்னுடைய தம்பியை மன்னித்துட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். உன்னுடைய தம்பியை மன்னித்துட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னா நான் உனக்கு இந்த சுருக்கத்தை தருவேன். என்னுடைய தம்பியை நான் மன்னித்துட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய தம்பியை நான் மன்னித்துட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய தம்பியை நான் மன்னித்துட்டேன் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நானா பார்த்து என்ன சொல்வான் தெரியுமா? நீ உன்னுடைய தம்பியை கூட்டிக் கொண்டு இந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கியம் அன்பானவர்களே. உலகத்துல தான் பிரிஞ்சு வாழ்றோம். ஆனா அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கத்திலையும் பிரிய விடலையே நானா தம்பிய. எவ்வளவு ஒற்றும் அன்பானவர்களே. அதனால குடும்பங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். இரண்டாவதாக என்ன கிடைக்கும் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயுள் நீளமாக ஆக வேண்டுமா? உங்களுடைய ஆயுள் நீளமாக ஆக வேண்டுமா? 40 வருஷம் வாழணும் உலகத்துல, 50 வருடம் வாழணும் உலகத்துல, 60 வருடம் உலகத்துல வாழணும், 70 வருடம் உலகத்துல வாழணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயுள் நீளமாகணுமா, வயது நீளமாகணுமா, குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது பாக்கியம் அன்பானவர்களே. மூணாவது பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பரக்கத்து கிடைக்க வேண்டுமா, அபிவிருத்தி கிடைக்க வேண்டுமா, அந்த சாப்பாட்டில் ரஹ்மத்து கிடைக்க வேண்டுமா, குடும்பங்களோடு சேர்ந்து வாழணும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பாட்டுல பரக்கத்து கிடைக்கும் அன்பானவர்களே. ரிஸ்க் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? இந்த ரிஸ்க் என்ன தெரியுமா? நான் வைத்திருக்கக்கூடிய பணத்துக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவது, நான் ஓடக்கூடிய வாகனம் அதுக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவது, நான் பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளைகள் அதுக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவது, நான் ஓடக்கூடிய வாகனம் அதுக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவது, நான் கட்டின மனைவி அதுக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவது. ஒட்டு மொத்த ரிஸ்க்கும் உனக்கு ரஹ்மத் செய்ய வேண்டுமா, அபிவிருத்தி அடைய வேண்டுமா? நீ செய்யக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? குடும்பங்களோடு சேர்ந்து வாழணும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை வெட்டி வாழ்றானா, நீ ஒட்டி வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில ஒரு மஜ்மாவுல இருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க அந்த மஜ்மாவுல, அந்த சபையில இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்மா பார்த்து சொன்னாங்க, லா தன்சில் ரஹ்மத்தன் அலாக்கும் ஃபீஹி காஃபியுர் ரஹீம். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் உறவை முறித்து கொண்டு உழைத்தன் வாழ்வானாக இருந்தா, அந்த மஜ்மாவுல உறவை முறித்து கொண்டு அந்த மஜ்மாவுல இருப்பானாக இருந்தா அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்றாங்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வெளியால போயினாரு. வெளியால போனதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் கழிச்சு வாராரு. சொன்னாரு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தோட நான் முரண்பாடாக இருந்தேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தோட நான் பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தேன் யா ரசூலல்லாஹ், இப்ப சமாதானம் செய்து வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த கூட்டத்துக்கு இறங்குமா யா ரசூலல்லாஹ்? இறங்கும் வந்து உட்கார்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் அந்த மஜ்மாவுக்கு, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு. கண்ணியமானவர்களே, அடுத்த சிறப்பம்சமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்டு, குடும்பத்தை மகிழ்ச்சி படுத்திட்டு, குடும்பத்தை நிம்மதியை உண்டு பண்ணிட்டு நீங்க மரணிச்சிட்டீங்கண்டா அவர்களுடைய நன்மை உங்களுக்கு வந்து சேரும் என்றார்கள். கபருக்கு வந்து சேரும். அன்பானவர்களே, எவ்வளவு பாக்கியம்! என்னுடைய நானா, என்னுடைய தம்பி, என்னுடைய சொந்தம், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக உலகத்துல வாழ்றாங்க, நிம்மதியாக வாழ்றாங்க. அதற்கு காரணம் நான் தான். ஏன் நான் தான் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை சேர்த்து வச்சேன். கஷ்டம் என்று வரும்போது அவர்களுக்கு உதவி செய்தேன். இதன் காரணமாக நீங்க கபருக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். எப்போ ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்குமோ, எப்பொழுது ஒரு குடும்பம் அன்பை பராமரிக்கொண்டு சலாத்தை பரிமாறிக்கொண்டு சிரிப்போடு அந்த குடும்பம் இருக்குமாக இருந்தா சொன்னார்கள், மலக்குமாருடைய துவா அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மலக்குமாருடைய துவா கிடைக்குது என்றா எவ்வளவு ஒரு பாக்கியம்! அன்பானவர்களே, சொன்னார்கள், யார் தொழுகையில முன் சஃப்ல இருக்கிறார்களோ மலக்குமாருடைய துவா கிடைக்கும் என்றார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு உங்களுடைய மனைவியை வெளிப்பாட்டி கணவனும் தஹஜ்ஜத் தொழுதா மலக்குமாருடைய துவா கிடைக்கும் என்றார்கள். சுபஹுக்கு முன்னால சுன்னத்தை 2 ரகாயத் இருக்கிறது. அது யார் யாரெல்லாம் தொழுறீங்களோ உங்களுக்கு மலக்குமாருடைய துவா கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மலக்குமாருடைய துவா பிரபல்யமானது. ஒரு மனிதன் சமியல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். இந்த துவாவை ஒரு மனிதன் ஓதினானாக இருந்தா இந்த துவாவை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி 30 மலக்குகள் போட்டியிட்டு ஓடி வராங்களாம். 30 மலக்குகள் போட்டியிட்டு ஓடி வராங்க. 30 மலக்குகளும் இந்த மனிதர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த சிறப்புகள் கிடைக்கிறது. அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த அமல் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது, புன்னகையை கொடுப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, நீ அவனுக்கு சந்தோஷத்தை கொடு. தேவைகள் என்று வரும்போது நீ அவனுக்கு உதவி செய். அவனுடைய கஷ்டங்களை நீ போக்கிவிடு. சந்தோஷத்தை கொடு. நீ கொடுப்பீராக இருந்தா அந்த சந்தோஷத்தின் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இது எல்லாம் உறவுகளோடு சேர்ந்து நடக்கும் போது இந்த வெகுமதிகள் வரும். ஒரு சஹாபி இருந்தாரே, அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, சக்கராத்துல இருக்கிறாரு. சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க சக்கராத்துல சிரிச்சு கொண்டிருக்கிறீங்களே, சக்கராத்துல சிரிச்சு கொண்டிருக்கிறீங்களே. கண்ணியமானவர்களே, அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. பத்ர்ல, உஹதுல, ஹந்தக்ல, ஹுனைன்ல, தபூக்ல எல்லா யுத்தங்களையும்
கலந்து கொண்ட ஒரு சஹாபிதான் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. சக்கராத்துல சிரிச்சாரு, சக்கராத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நான் ரொம்ப அழகான முறையில பொறுமை செய்வேன். காரணம் என்ன தெரியுமா? யாரையாவது என்னோட பிரச்சனைக்கு வந்தா, யாராவது என்னை சண்டைக்கு இழுத்தா, யாராவது என்ன வம்புக்கு இழுத்தா, நான் யாரையும் கோபப்படுத்த மாட்டேன், யாருடனும் கோபப்பட மாட்டேன். என்ன விடயம் வந்தாலும் அதை அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டி விடுவேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். கண்ணியமானவர்களே, அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல வைத்து சொன்ன வார்த்தை அன்பானவர்களே. அதனால எல்லோரையும் மன்னிக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து நடக்க வேண்டும். சாப்பாடு தராம இருக்கிறானா, ஆடைகள் தராம இருக்கிறானா, கண்ணியம் தராமல் இருக்கிறானா, தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறானா, என்னை மன்னிக்காமல் இருக்கிறானா, என்னை சண்டைக்கு இழுக்கிறானா, எனக்கு அநியாயம் செய்யறானா, என்னோடு அவன் சேர்ந்து நடக்கிறல்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நீ அவனோடு சேர்ந்து நட, அவனை மன்னிச்சு நட என்றார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இது எல்லாம் உறவுகளோடு சேர்ந்து நடக்கும் போது பெறக்கூடிய சிறப்பம்சங்கள். இது இல்லாமல் உறவுகளை முறித்து கொண்டு வாழ்ந்தா பயங்கரமான வேதனை இருக்கிறது என்றும் சொன்னார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக சொன்னார்கள், சில மனிதர்களை கியாமத்துடைய நாளையில தன் கண் கொண்டு பார்க்க மாட்டான், தன்னை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? உறவுகளுக்கு ஏசி கொண்டு வாழ்ற அன்பானவர்களே, உறவுகளை மிஞ்சி கொண்டு வாழ்ற, உறவுகளுக்கு ஏசி கொண்டு வாழ்ற, உறவுகளை முறிச்சு கொண்டு வாழ்ற, அநியாயம் செஞ்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்கிறல்ல அந்த மனிதன், இவர்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மன்னிக்க மாட்டான் அன்பானவர்களே. இவர்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் தன் கண் கொண்டு பார்ப்பான். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில மனிதனுக்கு இந்த கண்கள் இருக்காது, அல்லாஹ் வேற கண்ணை தருவான், அல்லாஹ் எம்மலை பார்ப்பான், எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்துல சொல்லும் போது லிகா லிகா லிகாண்டு குர்ஆன்ல எங்கெங்கே எல்லாம் அந்த வார்த்தை வருவதோ அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சந்திப்புடைய ஆயத்துக்கள், அந்த ஆயத்துக்கள் அல்லாஹ்வை பார்க்கலாம். ஆனா உறவுகளை ஏசிக் கொண்டு வாழ்றானே, மன்னிப்பு கேட்டு வராமல் இருக்கிறானே, இவனும் மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கிறானே, இவர்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பார்க்கவே மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக சொன்னார்கள், யார் சொந்தத்தை வெட்டி வாழ்றாரோ, எனக்கு நீ தேவையில்லை, நானா தேவையில்லை, தம்பி தேவையில்லை, உமாவுடைய சொந்தம் தேவையில்லை, வாப்பாவுடைய சொந்தம் தேவையில்லை. அன்பானவர்களை உலகத்துல வெற்றியான வாழ்றோம், மதிக்கிறல்ல, தங்கப்படுத்துறல்ல, அவருடைய ஜனாசாவுக்கும் நான் போறல்ல, அவருடைய கல்யாண வீட்டுக்கு நான் போறல்ல, நல்ல விடயங்கள்ல கலந்து கொள்றல்ல, துக்க விஷயங்கள்ல கலந்து கொள்றல்ல. உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பார்க்க முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக சொன்னார்கள், அநீதி இழைக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரன் அநியாயம்தான் செஞ்சு கொண்டிருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. இந்த மூணு கூட்டங்களும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக ஒரு தண்டனையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, இதனுடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியமானவர்களே, தாய் அழுது கொண்டிருக்கிறா, தந்தை அழுது கொண்டிருக்கிறா, இவர் ஒரு பெரிய ஒரு ஹாஜியாரு, மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செஞ்சு வாராரு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அன்பானவர்களே. காபத்துல்லாவை கட்டி பிடிச்சியா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கையா அல்லாஹ் எங்காரு. கண்ணியமானவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தாய் அழுது கொண்டிருக்கிறா, தாய் அழுது கொண்டிருக்கிறா, தாயிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டு அந்த அமல்களை செய்வோமாக இருந்தா எங்களுடைய துஆ
அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான், எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு சொர்க்கம் கிடையாது என்றார்கள். உனக்கு சொர்க்கம் கிடையாது என்றார்கள். யாருக்கு? கண்ணியமானவர்களே, பெரிய ஒரு ஹாஜியாருக்கு என்று அல்லாஹ் சொல்லல, தொழுகை இல்லாதவனுக்கு என்று அல்லாஹ் சொல்லல, நோன்பு இல்லாதவனுக்கு என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது யாரு தெரியுமா? உறவுகளை முறிச்சு கொண்டு யார் உலகத்தில் வாழ்றாரோ இவருக்கு சொர்க்கம் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய அன்பை விட்டும் தூரமாகி விட்டாரே, அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகி விட்டாரே, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விட்டாரே, அல்லாஹுடைய சொர்க்கத்தை விட்டும் தூரமாகி விட்டாரே. கண்ணியமானவர்களே, இது எல்லாம் தேவைதானா? அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டு, அல்லாஹுடைய தண்டனையை சம்பாதித்து கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை தேவைதான். அன்பானவர்களே, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வோம். அல்லாஹ் ரஹ்மத்தை வைத்திருக்கிறான், நன்மையை வைத்திருக்கிறான், அல்லாஹுடைய அன்பை வைத்திருக்கிறான். கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமாருடைய துஆவை விட்டு இந்த மனிதன் தூரமாகி விடுகிறான். மலக்குமாருடைய துஆவை விட்டு இந்த மனிதன் தூரமாகி விடுகிறான். கண்ணியமானவர்களே, சொந்த பந்தங்கள் என்பது தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் போது தெரிந்து கொண்ட விடயம் அல்ல. உலகத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் சொந்த பந்தங்களை சேர்ந்து நடந்தோம், உறவுகளை தெரிஞ்சு கொண்டோம். அன்பானவர்களே, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம், குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வோம். என்ன விடயங்கள் நடந்தாலும் அந்த விடயங்களில் கலந்து கொள்வோம். இப்படி கலந்து கொள்வோமாக இருந்தா அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம், அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் தந்த இந்த குடும்பத்தை, அல்லாஹ் தந்த இந்த உறவுகளை மதித்து அவர்களை சங்கைப்படுத்தி அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக, சீதேவிகளாக வாழ்ந்து சீதேவிகளாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து விடுவாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை அத்தனையும் மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், திடீர் வாகன விபத்துக்கள், கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், செலவழிக்க முடியாத ஆபத்தான பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒற்றுமையை தந்து விடுவாக. யா அல்லாஹ், குடும்பங்களுக்கு மத்திய ஒற்றுமையை தருவாக. யா அல்லாஹ், பரஸ்பரத்தை திருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லோரையும் மதிச்சு நடக்கக்கூடிய பண்பை திருவாக. யா அல்லாஹ், பெருமையை விட்டும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், பொறாமையை விட்டும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், கோளை விட்டும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், பொய்யை விட்டும் பாதுகாத்து விடுவாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில உண்மையை தருவாக. யா அல்லாஹ், குடும்பங்களை மதிச்சு அவர்களை சங்கைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை தந்து விடுவாக. யா அல்லாஹ், கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாக. யா அல்லாஹ், மரணிக்கும் போது உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாக. யா அல்லாஹ், இந்த துஆவின் தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி